ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல புதுசா பார்க்க போற அனிமே வந்து அன்லிமிட்டட் சைக்கிக் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு அனிமே தான். இதுல எல்லாமே சைக்கிக் சம்பந்தப்பட்ட பவர் தான் நிறைய பேர்கிட்ட இருக்கும். நார்மல் மனுஷங்க எல்லாருமே அவங்க ஏதோ வித்தியாசமா பார்ப்பாங்க. நிறைய பேர் அவங்களை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதனால நம்ம ஹீரோக்கு பிடிக்காம போயிட்டு அவன் அந்த நார்மல் மனுஷங்க எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்னு சுத்திட்டு இருப்பான். ஆர்கனைசேஷன்லாம் ஆரம்பிச்சு இன்னுமே ஹீரோ ரொம்பவே ஓவர் பவர். சொல்ல போனா இந்த அனிமே சீரிஸ்ல அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அவன் எதுக்கு நார்மல் ஹியூமன்ஸ் அழிக்கணும் இவ்வளவு துடிக்கிறான், அப்படி அவனுக்கு என்னதான் நடந்துச்சு, அவன் பாஸ்ட்ல எப்படி இருந்தான் அப்படிங்கறதெல்லாம் இந்த அனிமே பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் இருந்துட்டு ஹைட்ல இருந்து ஒரு இடத்துக்கு குதிக்கிறான். அப்ப அங்க இருக்கிற மிலிட்டரில அவனை சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அவனை தூக்கி வீசியும் அவங்களோட கண்ணெல்லாம் நெளிச்சோம், அவங்க பிளட் எல்லாம் வேற வச்சும் கொள்றான். அதுக்கப்புறம் இன்னொரு குரூப்புக்கு முன்னாடி சிலிண்டரை டெலிபோர்ட் பண்ணி அதை வெடிக்க வச்சு அவங்களை கொள்றான். அதுக்கப்புறம் டேங்க வச்சு இவனை ஷூட் பண்ணி பாக்குறாங்க. டேங்கால கூட இவனை எதுவுமே பண்ண முடியல. டேங்கே ஈஸியா தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ல இருக்கிற மிலிட்டரி எல்லாம் கிரவுண்ட் ஸ்குவாட் ஃபுல்லா அழிச்சு அங்கதான் இருக்க அவனை சரௌண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அங்க டவர்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். இவங்களை பார்த்தா நான் ஜெயிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சு குச்சியை தூக்கி வீசிட்டு மறுபடியும் அந்த ஹெலிகாப்டர் எல்லாத்தையுமே அவனோட சைக்கிக் பவர்ஸை வச்சு நசுக்கி ஒடுக்கி கீழே விழுக வச்சாரான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் கிட்ட போயிட்டு என்னப்பா சீக்கிரம் வந்து கைது பண்ணுங்க, ஆனா ஹியோபு கியோஸ்கேவான எனக்கு எஸ்பரோட சட்டத்தின்படி இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ நம்ம இந்த ஹீரோவோட பேரு ஹியோபு கியோஸ்கே. அதுக்கப்புறம் ஒரு ஐலாண்ட காமிக்கிறாங்க. அந்த ஐலாண்ட்ல ஒரு ஜெயில் இருக்கு, எஸ்பர்ஸ்கான ஜெயில். எக்கன சொல்லிக்கல இந்த மாதிரி பவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்க எஸ்பர்ஸ். அப்ப இப்ப சும்மா ஜெயிலலாம் ரெண்டு பேருக்கு சண்டை போட வச்சு அவங்க மேல பெட் கட்டி விளையாடுவாங்க. அந்த மாதிரி சண்டை போறதுக்கு ஒருத்த வரான். இந்த சைடுல இருந்து ஒருத்தனை வலுக்கட்டாயமா புடிச்சு இழுத்து அனுப்புறாங்க. அவன் தான் இந்த கதையோட இன்னொரு ஹீரோ. அவன் இருந்துட்டு எதுக்குடா சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நிக்கிறான். அப்புறம் சண்டை போட பாத்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு கண்ணுமே வேற வேற கலர்ல இருக்கும். அப்ப அந்த ஜெயிலோட வார்டன் இருந்துட்டு அங்க இருக்கிற ஒரு ஆபீசரோ போலீஸோ அவர்கிட்ட அவங்களெல்லாம் கண்டுக்காத, அவங்க வெறும் அனிமல் தான், இப்படிதான் காட்டு முன்னாடி தரமா நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு அவன் அடி வாங்குறான். பட் எப்படியோ அவனை மூஞ்சிலே குத்தி டிஃபீட் பண்ணிடுறான். அப்ப அங்க அவனை தள்ளி விட்டாங்க இருந்துட்டு இதோட 7 மேட்ச்ல 7 வின், நீ ஏதாவது தோத்தாங்கொல்லியா இருந்தாலும் இதெல்லாம் ஜெயிச்சரியே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இதுக்கு மேல இதை பண்ண விரும்பல, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அப்பெல்லாம் முடியாது, நீ வந்தாலே கூட்டமே நல்லா கை தட்டி ரசிக்கிறாங்க, இந்த உனக்கான ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் தூக்கி போட்டு அது மேல பெட் கட்டின அந்த சாப்பாட்டு பொருட்களை அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப அவன் இருந்துட்டு இதுக்குதான் எனக்கு எஸ்பர்ஸ் மேலே பிடிக்காது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வருது. சரின்னு நம்ம ஹீரோவும் அங்க போய் பாக்குறான். அங்க ஹியோபோவை தான் பிடிச்சு கொண்டு வராங்க. சொல்ல போனா அவனே தான் மாட்டிட்டு இருந்திருப்பான் வேணும்னே. அப்ப அங்க இருக்கிற வார்டன் இருந்துட்டு வா வா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நான் தான் ஜெயிலோட வார்டன் கான். அதுக்கப்புறம் இவன் அப்படின்னு சொல்ல வர ஹியோபோ இருந்துட்டு போது நிறுத்து, உங்களை மாதிரி குப்பையோட பேர்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு சரி ஏதோ பேண்ட்ரா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனோட மெம்பராமே அப்படின்னு கேட்கிறாரு. சோ இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் அவனோட குரூப் பேர் பேண்ட்ரா. அப்ப ஹியோபோ இருந்துட்டு ஆமாமா இப்ப குரூப்ல சேர்றதுனா எந்த ஃபீஸ் கட்ட தேவையில்ல, அது மட்டும் இல்லாம என்னோட இந்த கீச்சைனை ஃப்ரீயா எடுத்துக்கலாம், ஆனா உங்களை மாதிரி இஎஸ்பி யூஸ் பண்ணாத நார்மல் ஹியூமன்ஸ் எல்லாம் நாங்க சேர்த்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல இஎஸ்பி அப்படிங்கிறது அவனோட சைக்கிக் பவர்ஸ் தான் சொல்றாங்க. அப்ப இன்னொரு ஆபீசர் அவனை வந்து மூஞ்சிலே குத்தி ரொம்ப திமிரா பேசுறல, நீ பெருமையா நினைக்கிற உன்னோட இஎஸ்பி பவர்லாம் இங்க வேலை செய்யாது அப்படின்னு சொல்ல அவன் இருந்துட்டு சரி அப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல எல்லாருமே பயந்து அவனை நோக்கி துப்பாக்கி நின்றாங்க. அப்ப நம்மளோட இன்னொரு ஹீரோ வந்து இருங்க எதுக்கு ஒரு சின்ன பையன் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு முன்னாடி வர அவனை நோக்கி எல்லாமே துப்பாக்கி திருப்பிடுறாங்க. அப்ப ஹியோபோ இருந்துட்டு பக்கத்துல போயிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க என்னோட பேரு ஆண்டி இனோமியா அப்படிங்கிறான். சோ இந்த ஹீரோட பேரு ஆண்டி இனோமியா. அப்ப ஹியோபோ இருந்துட்டு உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஐஸ் இருக்கு, இப்ப உயிரோட கடை உன்னோட அதிர்ஷ்டம் தான், இந்த மாதிரி சாகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஹெலிகாப்டரையே தூக்க அந்த ஆபீசர் இருந்துட்டு சீக்கிரம் ஈஸியா மிஷினோட அவுட்புட் அதிகமாக்குங்க அப்படின்னு சொல்ல ஏதோ ஒரு மிஷின்ல இருந்து அவுட்புட் அதிகரிக்க என்னோட இஎஸ்பி பவர் போயிருது. அந்த மிஷினோட பேர் வந்துட்டு இசிஎம். சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இசிஎம் மிஷன்ஸ் வச்சு இஎஸ்பி பவர் இருக்கிறவங்களோட பவரை கட்டுப்படுத்தலாம், இல்லனா இல்லாம கூட பண்ணலாம் அப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஹியோபோ பிடிச்சறாங்க, இனோமியாவையும் பிடிச்சறாங்க. அப்போ ஒருத்தனுக்கு அந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்ததுல கால்ல அடிபட்டு இருக்கும், அவன் ட்ரீட் பண்றதுக்காக வழி இல்லாம மெடிக்கல் சென்டர் தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்ஃபைன்மென்ட் செல்ல போய் உட்காந்துட்டு இனோமியா வந்துட்டு என்னதுக்கு இங்க பிடிச்சு போட்டாங்க அப்படின்னு கேட்க ஹியோபோ இருந்துட்டு எதுக்கோ உயிரப்பட மதிக்காம என்ன காப்பாத்த ட்ரை பண்ண அப்படின்னு கேட்க எனக்கு எஸ்பர்ஸா பிடிக்காது, ஆனா அதுக்கு மேல டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருக்கிற ஒரு சின்ன பையனை அட்டாக் பண்றது எனக்கு இன்னுமே பிடிக்காது அப்படின்னு சொல்ல ஹியோபோ இருந்துட்டு ஆனா நீ ஒரு எஸ்பர் தானே அப்படின்னு கேட்க ஆமா கரெக்ட் தான், சரி எப்படியோ ஐலாண்டு எஸ்பர்ஸ்க்கான ஒரு சமாதி மாதிரி ஒரு தடவை புடிச்சிட்டா நீ வெளியே போகவே முடியாது அப்படின்னு சொல்ல அப்ப ஒருத்தனை வெளியே கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு கேட்க ஆமா உனக்கு ரொம்ப அடிபட்டுச்சுன்னா இந்த ஐலாண்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க, நீ தப்பிக்கணும்னா அப்படி கூட்டிட்டு போறப்ப தப்பிச்சாதான் உண்டு, சரி ஒன்ன மாதிரி சின்ன பையன் எப்படி அந்த ஈவல் ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பரா இருக்க அப்படின்னு கேட்க நான் தான் அதோட பாஸ் அப்படின்னு ஹியோபோ சொல்றான். இனோமியா இருந்துட்டு கேட்கவே நல்லா இருக்கே, அப்ப ஏதாவது ஒருவேளை வெளியே போனா என்னோட ஆர்கனைசேஷன்ல சேர்த்துப்பியா அப்படின்னு கேட்க என்னோட பேரு ஹியோபு கியோஸ்கே, நான் கண்டிப்பா சேர்த்துக்குவேன், ஆனா சொன்ன மாதிரியே நீ அதுல சேரணும், நீ ப்ராமிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க என்னைக்குமே சொல்ல நான் காப்பாத்துறேன், அது மட்டும் இல்லாம இந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கு எந்த சான்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்ல ஹியோபு இருந்துட்டு அப்படியா ஆனா வந்த வேலை முடிஞ்சா இங்க கிளம்ப போறானே அப்படின்னு சொல்ல உனக்கு குட் லக் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஜெயிலோட வார்டன் இருந்துட்டு இந்த இடத்துல கூட பவர்ஸ் யூஸ் பண்ற ஒருத்தன் இப்ப இங்க இருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த கார்டு இருந்துட்டு அப்ப என்ன நான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டுமா அப்படின்னு கேட்கறான். சோ ஹியோபு ஆசைப்படுற மாதிரி இவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு பிளான் போடுறாங்க. அதுக்காக அடுத்த நாள் சாப்பிடறப்ப அவனோட சூப்ல வந்துட்டு பாய்சனை கலக்க போறாங்க. ஆனா ஹியோபு இருந்துட்டு பரவாயில்லை எனக்காக ஸ்பெஷலா என்ன சேர்க்கறீங்க போல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பாய்சன் இருக்கிற சூப்பை இனோமியா கிட்ட என்னப்பா இதை காப்பாத்தினால அதுக்கு ஒரு கை மாற நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பை கொடுக்க அவனும் வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியுமே இனோமியா கூட இப்ப வேற ஒருத்தர சண்டை போட வைக்கிறாங்க. அப்ப ஹியோபு இருந்துட்டு அவனோட ஆர்கனைசேஷன் பேண்ட்ரா இருக்குல்ல அதே பிராண்டோட ஒரு ஹை குவாலிட்டி ஃபுட் அங்க பெட் பண்றான். அப்ப அங்க போயிட்டு இருக்கப்ப இனோமியாக்கு எல்லாமே மிஸ்டர் பவர்லெஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹியோபு இருந்துட்டு எதுக்காக அவன பவர்லெஸ் அப்படின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்க அதுவா ஏன்னா அவனுக்கு பவரே கிடையாது, அவனை டெஸ்ட் எல்லாம் பண்ணி அவன் ஒரு எஸ்பர் அப்படின்னு இங்க கூட்டிட்டு வந்தாங்க, பார்த்தா அவனுக்கு பவரே இல்ல, அவன் நார்மல் ஹியூமனும் கிடையாது நார்மல் எஸ்பரும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவுல பவரே இல்லாத நோபடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இனோமியா இருந்துட்டு அந்த பாய்சன் சூப்பை குடிச்சதுனால அவனுக்கு என்னமோ ஆகுது, அதனால அவன்கிட்ட அடி வாங்கிட்டு கீழே விழுந்தாரான். அப்புறம் ஷோபு கிட்ட நான் உடம்பு நல்லா இல்ல என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஹியோபு இருந்துட்டு சாரிப்பா அப்ப நீ குடிச்ச சூப்ல பாய்சன் எதுவும் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் சொன்ன மாதிரியே உன்னை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறேன், ஆனா நீ சொன்னதை மறந்துடாத அப்படின்னு சொல்ல அங்க இருக்க காட்ஸ் எல்லாம் வந்து இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்து கூட்டிட்டு போயிறாங்க. அதுக்கப்புறம் இனோமியா கண்ணை திறக்கும் போது அங்க ஹியோபு உனக்கு என்ன தைரியம் இருந்தா அப்படி பண்ணிருப்ப அப்படின்னு கேட்க ஹியோபு இருந்துட்டு அப்படி பண்ண வந்தா உனக்கு அந்த பாய்சனுக்கான
ஆன்டிடோட கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹினோமியா சுத்தி முத்தி பாக்குறா, எல்லாம் மயக்க போட்டு கிடக்குறாங்க. இது என்ன இடம் அப்படின்னு கேட்க ஹியோபு இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு இடம் சொல்லுவாங்களே அதான் இது நினைக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து போக எங்க போற அப்படின்னு கேட்க நான் தான் சொன்னல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உனக்கு இப்ப எங்க தப்பிச்சு போனா நீ தப்பிச்சு போ அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இனோமியாவும் அவன் கூடவே போறான். அப்ப இனோமியா இருந்துட்டு இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்காக இந்த ஐலாண்டை விட்டு வேற எங்கேயோ கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். சோ இன்னும் இவங்க ஸ்டில் அந்த ஐலாண்டுக்குள்ள தான் இருக்காங்க. அப்ப ஹியோபு இருந்துட்டு தரலப்பா உன கூட்டிட்டு இருந்தாங்க, உன பார்க்க பாவமா இருந்துச்சு, சரி என்ன பண்றது நான் இங்க வந்தேன் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் வந்துட்டு போய் சொல்லாத, நீ யாரை வந்ததே பிளான் போட்டு அந்த பாய்த்தன் சூப் எனக்கு கொடுத்தேன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஒரு கார்டு வரும். அப்ப இனோமியா டக்குனு போயிட்டு அவனை அடிச்சு போட்டு அவனோட துப்பாக்கியை எடுத்துக்கிறான். அப்ப ஹியோபு வந்துட்டு பரவாயில்ல நல்லா சண்டை போடுற அப்படின்னு கேட்க அது நான் ஸ்டேட்ஸ்ல அதாவது அமெரிக்கால படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்ச நாள் மிலிட்டரியில இருந்தேன், ஏன்னா நான் ஒரு எஸ்பர் அப்படிங்கிறதுனால யார் எனக்கு வேலை தருவா அப்படின்னு கேட்க ஆமா கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்படி போறப்ப ஒரு ரூம்ல ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை பார்த்தோன்னே ஹியோபு கோவப்படுறான். அப்ப இனோமியா இருந்துட்டு அங்க எழுதி இருக்கிற உடனே படிக்கிறான், இம்பீரியல் ஆர்மி எக்ஸ்ட்ரா சென்சரி லைவ் சப்ஜெக்ட் எக்ஸ்பெரிமெண்டல் லேப் அப்படின்னு போட்டுருக்கு. அதை கேட்ட உடனே ஹியோபு இன்னுமே கடுப்பாகி அவனோட துப்பாக்கியை புடுங்கி அங்க இருக்கிற இடம் எல்லாத்தையுமே பார்த்து சுடுறான். பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போட்டோ அப்படியே எரிஞ்சுக்கிட்டே காத்துல பறந்து வரும். முடிஞ்ச அந்த போட்டோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த பெரிய பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுல அதுக்குள்ள இருந்து மேஜர் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அப்ப அங்க கார்ட்ஸ் எல்லாம் வந்து பாக்க ஹியோபு இருந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே ஈஸியா தூக்கி வீசிறான். அப்ப பார்த்தா அந்த பாக்ல ஒரு பொண்ணை தான் அடைச்சு வச்சிருக்காங்க, குட்டி பொண்ணு. அவ வந்துட்டு மேஜர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க கவலைப்படாத உன்னை சீக்கிரமா வெளியே எடுத்துறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஜெயில் வார்டன் வந்துட்டு ஓ அப்ப அந்த டெஸ்ட் சப்ஜெக்டோ உன் கூட்டத்துல ஒரு ஆளா, அப்ப அவளை காப்பாத்துறதுக்காக தான் நீ வேணும்னே மாட்டிக்கிற மாதிரி மாட்டி இங்க வந்திருக்க, கவலைப்படாத உங்க ரெண்டு பேத்தையுமே பிரியவே விட மாட்டேன், ஏன்னா இப்ப இருந்து நீயும் அந்த குட்டி பொண்ணும் எனக்கு கீழே ஒரு லாயல் சர்வன்ஸா வேலை செய்ய போறீங்க அப்படின்னு சொல்ல ஹியோபு இருந்துட்டு எப்படி ஒரு டிட்டர்மினேஷனும் இல்லாம ஒரு எமோஷனும் இல்லாம ஒரு கில்லிங் மிஷன் மாதிரி இருக்கணும் அதானே அப்படின்னு கேட்க இனோமியா இருந்துட்டு இந்த மாதிரி எஸ்பர்ஸ் புடிச்சு ஏதோ கின்னி பிக் மாதிரி அவங்க மேல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீ எத்தனை பேர் இப்படி பண்ணிருக்கீங்க, இப்ப நான் அமெரிக்கா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்ல இப்ப அதுல உனக்கு என்ன பிரச்சனை, ஒண்ணுத்துக்குமே உதவாத ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் கூட இல்லாத எஸ்பர்ஸ் பத்தி நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போட அந்த இடத்துக்குள்ள இருந்து என்னமோ ஒண்ணு வருது, பார்த்தா அது ஒரு மான்ஸ்டர். அப்ப அந்த ஜெயில் வார்டன் இருந்துட்டு இந்த ஜெயில இருக்கிற ஹை லெவல் எஸ்பர்ஸ் கிட்ட இருந்து எடுத்த பிரெயின் செல்ஸையும் ESP செல்ஸையும் வச்சு அதை நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த செல்ஸ் எல்லாமே என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி அந்த செல்ஸை இந்த கோலியத்தோட உடம்புல புகுத்தி இதை உருவாக்கி இருக்கும், இதுதான் அல்டிமேட் சோல்ஜர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹியோபு வந்துட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அது கூட சண்டை போடுறான். பட் அதுமே அவனுக்கு டஃப் கொடுக்குது. அப்ப இனோமியா வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்க இருக்கிற அவனோட துப்பாக்கியை எடுக்கிறதுக்காக போறான். அப்ப அந்த வார்டன் இருந்துட்டு நீ ட்ரை பண்ணலாம் வேஸ்ட் ஹியோபு, அதுக்கு டெலிபதிகளும் அப்புறம் ஃபோர் சைட்டும் இருக்கு, சோ நீ பண்ண போற அடுத்த மூவ் அது கரெக்டா கணிச்சு உன்னை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்ல அந்த கோலியத்தோ கிட்டத்தட்ட நம்மளோட ஹியோபுவை அடிச்சு கீழே தள்ளி விட்டுது. ஆனாலும் அவன் அந்த குட்டி பொண்ணு கிட்ட கவலைப்படாத இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த வார்டன் இருந்துட்டு உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, ஆனா உங்களால என்ன பண்ண முடியும், இந்த மான்ஸ்டரோட ESP லெவல் கிட்டத்தட்ட 7 இதே உங்களால நிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல ஹியோபு இருந்துட்டு என்ன சிரிப்பு கட்டுறீங்களா, என்னோட குரூப்ல இருக்கிறவங்களோட பவரே இதை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த காலியத் இருந்துட்டு அட்டாக் பண்றதுக்காக வருது. பட் இனோமியா இருந்துட்டு அவனோட துப்பாக்கியை வச்சு அதை கீழே தள்ளி விட அது இருந்துட்டு அதோட பவர் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண போகுது. பட் அதோட அட்டாக் எல்லாமே பக்கத்துல போறப்ப அப்படியே மறைஞ்சு போயிரு. அப்ப ஹியோபு இருந்துட்டு அந்த குட்டி பொண்ணோட தலையில தடவி கொடுத்து நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பாக்குறப்ப அவன் மேல எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறதுக்காக நிறைய டியூப் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை பார்த்தனே உனக்கு செம்ம கடுப்பாயிருது. அதை புட்டிங்கி வீசிட்டு அவனோட காரில் ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்கு, அது அப்படியே அன்லிமிட்டட் அப்படின்னு ரொட்டேட் பண்ண இப்பதான் அவனோட ஃபுல் பவருமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவன் ரொம்பவே ஓவர் பவர் ஆயிரான். அந்த மான்ஸ்டரை இவனுக்கு எதிரா எதுவுமே பண்ண முடியல, அந்த மான்ஸ்டர் ஈஸியாவே அடிச்சு போட்டார். அவனோட கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை அப்படியே பீஸ் பீஸா வெடிக்க வச்சாரா. அப்ப அந்த மான்ஸ்டரோட வெடிச்ச ஒரு பகுதியில இருந்து ஒரு அணில் வருது. அப்ப அதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு இருந்து மொமட்டாரோ அப்படின்னு சொல்லுது. மொமட்டாரோ அப்படிங்கிற குட்டி அணிலுமே அவனோட ஆர்கனைசேஷன்ல ஒரு ஆள் தான். அதுக்கப்புறம் ஹியோபு இருந்துட்டு அந்த ஆபீஸ் கிட்ட போயிட்டு முன்னாடி பஞ்ச் பண்ணல அது அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு மூலியமாவே அங்க இருக்கிற அந்த இடத்த ஃபுல்லாத்தையுமே வெடிக்க வைக்கிறான். ஆபீஸால அந்த கார்ட்ஸ் இறந்து போயிறாங்க. ஆனா இவங்க டெலிபோர்ட் ஆயிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப ஹியோபு வந்துட்டு மறுபடியும் அவனோட பெண்டன்ட்டை திருப்ப மறுபடியும் அவன் நார்மல் ஆயிரான். அப்ப அங்க ஒரு ஷிப்போட சத்தம் கேக்குது. அந்த மொமட்டாராவும் நம்ம போறதுக்கான ரைடு வந்தாச்சு அப்படின்னு அங்க இருந்து போகுது. போய் பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்ல. ஆனா ஹியோபு வந்துட்டு அந்த காத்துலயே தட்ட அந்த ஸ்பேஷியல் டைமே அப்படியே உடைய ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஷிப் இருக்கு, அது ஸ்பேஸ்க்கு டைம்க்கு இடையில அதை மறைய வச்சிருக்காங்க. அப்ப ஹினோமியா இருந்துட்டு ஃபேஷியல் டிஸ்கைஸா ஆனா இப்படி இவ்வளவு பெரிய ஒரு பொருளை மறைச்சிங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அந்த ஷிப்ல பாக்கும்போது இவனோட பேண்டா ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தர் இறங்கி வர ஹியோபு இருந்துட்டு நல்ல வேலை செஞ்ச மாகி அப்படின்னு சொல்றான். அவரை பாத்துங்க, இவரோட பேரு மாகி. அப்ப அவர் இருந்துட்டு அங்க இருக்கிற பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எல்லாருமே இப்ப ஃப்ரீ ஆயிட்டீங்க, உங்க இஷ்டப்படி வாழ்ந்துக்கங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஹியோபு வந்துட்டு இனோமியா உன்னோட பவர் என்னவா இருக்கும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, சரி ஷிப்ல ஏறு இதை சொல்ல காப்பாத்தவனாச்சே அப்படின்னு சொல்ல அவனும் கை கொடுக்குறான். அப்ப ஹியோபு இருந்துட்டு நீ டஃபா தான் இருக்க, எனக்கு போர் அடிக்கிறப்ப அவனை கிண்டல் செஞ்சு விளையாட கரெக்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்ப ஹினோமியா இருந்துட்டு அந்த சின்ன பொண்ணு இருக்கால அவகிட்ட உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க அவ கொஞ்சம் தயங்கி நிக்கிறா. அப்ப ஹியோபு இருந்துட்டு யூகிரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். அந்த சின்ன பொண்ணோட பேரு யூகிரி. அதுக்கப்புறம் அந்த மேகி இருந்துட்டு உண்மையில யாருமே தெரியாத ஒருத்தனை நம்மளோட ஷிப்ல நம்ம கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கறான். அந்த கேட்டாஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது இப்ப அவங்க போறாங்களா அந்த ஷிப்போட பேரு. அப்ப ஹியோபு இருந்துட்டு ஏன் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த ஹினோமியா இருந்துட்டு யாருமே இல்லாத தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு அவனோட கண்ணுல ஏதோ மெக்கானிசம் மாதிரி இருக்கு, அது மூலியமா ஹாலோகிராம் மூலியமா ஒருத்தருக்கு கால் பண்றான். அவர் இருந்துட்டு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றாரு. இவர் இருந்துட்டு USCI இன்வெஸ்டிகேட்டர் அண்ட் இனோமியா சக்சஸ்ஃபுல்லா அந்த ஈவில் ஆர்கனைசேஷன் பேண்டாராக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். சோ அவன் இந்த இடத்துக்கு இவங்களை கண்காணிக்கிற ஒரு ஃபையா வந்திருக்கான். இது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறப்ப எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதனால உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லாம இப்ப சொல்றேன். சோ என்ன பண்ணப்பா அதுக்கான நோக்கம் என்ன எல்லாமே வர எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.